ஸ்லோ சார் ஸ்லோ பண்ணிங்க சார். அந்த சர்க்கிளை சுற்றிட்டு போகணும். ஆமாம், சுற்றி அந்த ரோடு போகணும். கிரியில் கிளச் ஏற்றிங்க சார், ஃபுல்லாக ஏற்றிங்க. ஒன்று கீர் அவ்வளோதான். இங்கேயும் கை வைக்கிறீங்க. ஒன்றும் வந்து பிரேக் பொறுமை பிரேக் சார். ரைட்டில் வாட்ச் பண்ணுங்கள் சார். முக்கியமாக வாட்ச் பண்ணுங்க. இருங்க, இந்த ஓரமாக போகணும். கிளச்சு பிரேக், லைட்டாக பிரேக். அங்கே பாருங்கள் சார். நிற்க மாட்டான் சார். திருப்புங்க, நீங்கள் திருப்புங்க. கிளச் ஏற்றிங்க. வாங்க, எவனும் நிற்க மாட்டான் சார். இங்கே வாங்க, அப்படியே ரொம்ப திருப்பிடுங்க. பாருங்கள், அப்படியே பாருங்கள். போங்க, அப்படியே போங்க. ஸோ கிளச்சிலே கண்ட்ரோல் ஃபுல்லாக கிளச்சு இருங்க. இப்படி எது தான் இங்கே தான். அது ஓரமாக போங்க. இந்த ட்ராக்கில் இந்த ஓரம் தான் போகணும். போகல சார், போங்க. வேகம் போங்க. திருப்பும் போது செகண்ட் கியர் அந்த மாதிரிலாம் கம்மி பண்ணிட்டு தான் திருப்பணும். அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் எந்த கியரில் திருப்பினீங்க? இப்போ செகண்ட் கியர் அதுதான் திருப்பி. எவ்வளோதான்? இல்லை ஃபஸ்ட் கியரில் தான் அந்த மாதிரிலாம் அது நின்னா தான் சார். வண்டி ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ அந்த டர்னில் வந்து நிறுத்திடுறீங்க, ஏதோ குறுக்க வராங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். நீங்கள் வண்டி இங்கே நிறுத்தவே இல்லையே, வந்துட்டு தானே இருந்தீங்க. அடிஷ்னலாக அது என்ன கூட டவுன் வேறு, ரோடு டவுனாக இருந்தாலும் அதே வந்துடும். பட் என்ன, நீங்கள் வியூ மட்டும் பார்க்கணும். அப்படி யாராச்சும் குறுக்க வந்தாங்கன்னா கிளச்சு பிரேக், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதையும் மீறி வந்தாங்கன்னா சார் மோஸ்ட்லி அதிகமாக பிரேக் யூஸ் பண்ணாதீங்க. ஹார்ன் பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அந்த வண்டி சுலவாக தான், நீங்கள் சுலவாக பண்ணுங்க, அவ்வளோதான். அவன் கிட்ட போய் நீங்கள் பிரேக் அடிச்சு நிறுத்தாதீங்க. ஏன்னா எவனுமே வந்து நடுவில் நிறுத்த மாட்டான். யாராச்சும் குறுக்க வந்தால் தான் நிறுத்துவான். தேடுக்கு போடுங்க சார்.